வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருப்பதில இஷ்யூ பண்ற சர்வதர்ஷனம் டோக்கன் அதாவது இஷ்யூ பண்ற டைமிங்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. டிடிடி இந்த டைம்ல இஷ்யூ பண்றோம்ன்ற மாரி எங்கேயும் அவங்க அனௌன்ஸ்மென்ட் குடுக்கல. வைகுண்ட துவார தர்சனத்துக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்ணாங்கல்ல, அப்ப நடந்த அந்த இன்சிடென்ட்னால இந்த சேஞ்சஸ்ன்றது அதாவது பக்தர்கள் அங்கங்க கூட்டமா இல்லாம கண்டினியூஸா கியூ லைன்ல டோக்கன் வாங்கிக்கிட்டு போற மாதிரி இந்த டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2 நாளா பார்த்தோம்னா நைட்டு 9:30 மணிலேருந்து 10 மணி நடுவுலயே இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டம் கூட எனக்கு தெரிஞ்சு இது பக்தர்களுக்கு கன்வீனியன்ட்டா தான் இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு டேட் ஜனவரி 24ல நேத்து நைட்டு 9:30 மணிலேருந்து 10 மணி நடுவுல இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. 24ஆம் தேதி 25ஆம் தேதிக்கு சம்பந்தப்பட்ட டோக்கன்ஸ் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா நைட் ஒரு 9:30லேருந்து 10 மணி பார்த்தோம்னா 24ஆம் தேதிக்கு சம்பந்தப்பட்ட டோக்கன் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே நைட் நெக்ஸ்ட் டே ஜனவரி 25ஆம் தேதிக்கு சம்பந்தப்பட்ட டோக்கனும் கண்டினியூவா இஷ்யூ பண்ணாங்க. இப்போ இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தோம்னா இப்போ சாயந்தரம் 6 ஆகுது டைமு. இப்போ டோக்கனோட ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா ஜனவரி 25ஆம் தேதி அதாவது நாளைக்கு ஏர்லி மார்னிங் 5 மணி 6 மணி டோக்கன் ரன்னிங்ல இருக்கு. ஒரு அப்ராக்சிமேட்டடா ஒரு 4300 டோக்கன்ஸ் அவைலபிள் இருக்கு. கிரவுட்ன்றது கொஞ்சம் நார்மலா தெரியுது. இது இந்த சிஸ்டம் அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்ல மிட் நைட்ல இருந்து இஷ்யூ பண்ணுவாங்களான்றது தெரியாது. ஆனா இந்த சிஸ்டம் இது பக்தர்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற அப்படின்னா இது அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இது பக்தர்களுக்கு கன்வீனியன்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நைட்டே 9:30லேருந்து 10 நடுவில் இஷ்யூ பண்றாங்கல்ல. ஒரு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணி 4 மணி 5 மணி ஸ்லாட்டு டோக்கன் வாங்கிட்டா கூட நம்ம உடனே இப்போ விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசத்திலிருந்து பஸ் ஸ்டார்ட் ஆகுதுல்ல திருமலாக்கு நைட்டு 10 மணிக்கு பஸ் ஏறி கூட நம்ம திருமலாக்கு போயிடலாம். நைட்டை போயிட்டு ஏர்லி மார்னிங் தரிசனம் பண்ணிட்டு கூட தரிசனம் பார்த்துட்டு இறங்கிடலாம் கீழே. ஸோ இது பக்தர்களுக்கு கன்வீனியன்ட் தான். ஸோ இந்த டைமிங் இப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை மிட் நைட் 12 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுவாங்களான்றது கரெக்டாக தெரியல. ஆனால் இப்போ 2 நாளாக நைட்டு 9:30லேருந்து 10 மணி நடுவில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்லேருந்து ஸ்லாட்ஸ் தர்ஷனத்துக்கு. இந்த டைமிங் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஸ்டேட்டஸ் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வேலை ட்ராவலில் வர்றவங்களுக்கு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 9:30லேருந்து 10 நடுவில் நைட் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக பக்தர்களுக்கு அது கன்வீனியன்ட் தான். ஏன்னா அது கண்டினியூஸாக இஷ்யூ ரன்னிங்கில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அது பார்க்கறதுக்கு. அதாவது எங்கேயும் பக்தர்கள் கூட்டம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பக்தர்கள் வந்த உடனே டைரெக்டாக லைனில் போயிட்டு, ஏன்னா நைட் மிட் நைட்டு 12 மணிக்கு இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நைட்டு 9 மணிலேருந்தே பார்த்தோம்னா கூட்டம் ஜென்ரலாக க்ரௌட் அதிகமாக தெரியும் நம்மளுக்கு. விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் இந்த ஏரியாலெல்லாம் இப்போ 9:30க்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனால டைரெக்டாக கியூ லைன்லாம் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இது அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை எதனா சேஞ்சஸ் பண்ணுவாங்களான்றது தெரியாது. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 4 நாள் 5 நாள் அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றது. அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு டோக்கன் இஷ்யூன்றது சேம் அதே தான். காலையில் 6 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் எந்த சேஞ்சும் பண்ணலை. அலிபிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு செப்பரேட்டாக எந்த டோக்கனும் இஷ்யூ கிடையாது. நீங்கள் கீழ திருப்பதியில் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ், நீங்கள் எங்கேயாவது வாங்கிக்கிட்டு அலிபிரி நடப்பாதையில் நடந்து போகலாம். அலிபிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு செப்பரேட்டாக டோக்கன் இஷ்யூ கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு அங்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு அங்கே நடந்து போகும்போது ஆன் தி வேலை 1200ஆவது படியில் மஸ்டாக ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ இதுதான் அப்டேட். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.